Hello friends, welcome back to the channel. எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா காடுகள் அப்படி என்ன இருக்குன்ட்டு நாம் ஏன் அதை நோக்கி ஈர்க்கப்படுறோம் அப்படின்ட்டு? உலகத்திலேயே அதிக மழை பெய்கிற இடத்துல மழையே பெய்யாமல் இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் இதோட தேடல். அதற்காக தான் இன்றைய பயணம். ஸோ இந்த அழகான கர்வ்ஸில் ஏகப்பட்ட வைல்ட் அனிமல்ஸ் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம போக போகிற ரைடு வந்து ஒரு பெஸ்ட் ரைடாக இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க போகலாம். ஸோ நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணி அளவில் மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பணும். நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து சிறுமுகை, பவானிசாகர், பண்ணாரி, திம்பம் வழியாக தான் வந்து மாவல்லம் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தலமலை அண்ட் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வா கேஸ்டில் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட், ஜங்கிள் ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான இலக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து சில்வா கேஸ்டில் ரெசார்ட்டை ரீச் பண்ணுறது தான். இன்றைக்கி நைட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 மாதிரி செக் அவுட் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக் டு அவர் டெஸ்டினேஷன், அதாவது நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு திரும்பி வர போகிறோம். இதுதான் இந்த ட்ரிப்போட ஐட்டனரி. ஸோ இந்த வீடியோவை எவ்வளோ ஒரு சினிமேட்டிக்காக காட்ட முடியுமோ அவ்வளோ சினிமேட்டிக்காக காட்ட ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு என்னோடய ஷார்ட்ஸ், ஆங்கிள்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இது ஒரு சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த ரோடெல்லாம் பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ ரோடோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரௌன் டோனில் லைட்டாக வந்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து ரீடச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது கூட லைட்டாக இங்கே வந்து அப்படியே ஒரு ட்ரிசிலான மழை பேஞ்சிருக்கு, லைக் ஒரு தூறல் போட்டிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரோடும் நல்லா ஒரு பிளாக் கலரில் நமக்கு இந்த ப்ரௌன் கலரை நல்லா ஒரு என்ரிச் பண்ணி கொடுக்குது. ஸோ பார்க்குறக்கே இந்த வியூ வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஸோ பண்ணாரியிலேருந்து நீங்கள் ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா கர்நாடகாவை ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால இந்த ரோட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் லாரிஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபாஸ் வழியாக நீங்கள் கர்நாடகா ரீச் பண்ணணுன்னா அரௌண்ட் 250 to 300 கிலோமீட்டர்ஸ் ஆகும் தமிழ்நாட்டிலேருந்து. ஆனால் வெறும் 70 கிலோமீட்டரில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா லாரி டிரைவர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரூட்டில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணாரியிலிருந்து திம்பம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஆனால் இந்த 20 கிலோமீட்டரில் 28 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ளோஸாக வரும். ஒரு சில இடத்துலலாம் ஒரு 200 மீட்டருக்கு ஒருக்க ஒரு ஹேர்பின் பெண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல லாரி வந்து திரும்பது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த வழியாகவே யூஸ் பண்ணி போய்க்கிறோம் அப்படின்ட்டு எல்லா லாரி டிரைவர்ஸும் போகிறாங்க, பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சிஸ். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 1409 ஸ்கொயர் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. 3509 ஃபீட் எபோவ் சீ லெவலில் இருக்குது. ஸோ இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஒரு பீக் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 2 பீக் ஏரியா இருக்குது. ஒன்று வந்து திம்பம் ஹில்ஸ், இன்னொன்று வந்து ஹாசலூர். ஸோ இது வந்து ஒரு மாடரேட்டான கிளைமேட் கொண்ட ஹில்ஸ் தான். ஸோ ஈவன் இன் வின்டர்ஸில் கூட இங்கே வந்து ஒரு 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் டெம்பரேச்சர் ஃபால் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வெதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் இருந்தாலும் ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஹாசனூர் அண்ட் திம்பம் மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 2019 டைகர் சென்சஸின் கணக்கெடுப்பின்படி 83 டைகர்ஸும் 111 லெப்பர்ட்ஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட எலஃபண்ட்ஸ், ஸ்பாட்டட் டியர்ஸ், கார்ஸ், அப்புறம் நீலகிரி காமன் லங்கூர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்ட் வாட்சர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திம்பத்தை கிராஸ் பண்ணி மாவல்லம் போயிட்டுருக்கோம். ஸோ மாவல்லம் போய் அங்கே நம்ம ரெசார்ட் ரீச் பண்ண போகிறோம். நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 25 மினிட்ஸ் கூகுள் மேப்பில் காட்டுது. ஸோ இன்னொரு 3.5 கிலோமீட்டர்ஸில் ஒரு இடத்துல ரோடு கட் பண்ண சொல்லுது. ஸோ அந்த இதில் கட் பண்ணி ஆரப்பாளையம், ஸோ ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி போனோம்னா ஆரப்பாளையம் இல்லை அரையபாளையத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி போனால் மாவல்லம். ஸோ அங்கே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் நின்றுருக்காங்க, அதாவது ரெசார்ட்டில் இருக்கிறவர் ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ அவர் அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். ஸோ டைம் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆச்சு. கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். நல்ல மழை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாயிலேருந்து புகையெல்லாம் வருது. இது ரொம்ப ஹையஸ்ட் ஆல்டிடியூட்லாம் இல்லை, பட் ஸ்டில் நமக்கு அந்த கூலிங் தெரியுது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து மூங்கில் தான் 2 சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூங்கில் இருக்கிற இடத்துல நிறைய யானைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யானை வந்து மூங்கில்னால விரும்பி சாப்பிடும். பாருங்க இங்கெல்லாம் உடச்சி விட்ருக்கு, மேபி இது யானை கூட உடச்சி விட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூங்கில் நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து யானை வந்து சாப்பிட்றதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. மைட் பி இங்கே வந்து அனிமல்ஸ் கிராசிங் இருக்கலாம். ஸோ இங்கே டீ குடிச்சிருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், இங்கே சிறுத்தை புலியெல்லாம் அதிகமாக நடமாட்டுது, ஈவினிங் 6க்கு மேலெலாம் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படியே குளிர் ஆரம்பிச்சிருச்சு. கொல்லைகால் 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம கொல்லைகால் ரூட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸாக ரைட் எடுக்க போகிறோம். இதோ யானை பாடுறேன் நம்மள. நான் சொல்லலை இந்த மாதிரி இடத்துல யானைகள் அதிகமாக இருக்குன்ட்டு. எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்காரு. வண்டி நிப்பாட்டாமல் போங்க அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் 220 கிலோமீட்டர்ஸ், மைசூர் 108 கிலோமீட்டர்ஸ், கொல்லிகால் 78 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம இந்த கொல்லிகால் ரூட் தான் எடுக்கணும். ஸோ இந்த 100 மீட்டரில் ரைட்டு தான் காட்டுது. ஸோ நம்ம இந்த ரூட்டில் தான் இப்போ போக போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போனால் அரேப்பாளையம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 7.8 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சு. வாவ், வாட் அ சூப்பரான ஒரு லொக்கேஷன். ஸோ இன்னும் 7.1 கிலோமீட்டர்ஸ் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ 6.5 கிலோமீட்டர்ஸில் ஒரு ரைட் எடுக்க சொல்லியிருக்கு. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வா கேஸ்டல் ரெசார்ட். ஸோ அங்கே தான் போகிறோம். இன்றைக்கி அங்கே தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகி போச்சு. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே ஈவினிங் ஆர் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இங்கே தான் இருப்போம். அதுக்கப்புறம் எகைன் நம்ம கிளம்பி நம்ம சொந்த ஊரான மேட்டுப்பாளையம் போகிறோம். நம்ம திம்பம் வந்து ஒரு மலை. ஸோ நான் அந்த மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போயிட்டு தான் யானை சாணி. இங்கே பாருங்கள் எகைன் யானை சாணி. இங்கே யானை சாணி. ஓ, இங்கே அனிமல்ஸ் கிராசிங்லாம் ஹெவியாக இருக்கும் போல். இது 4 5 இங்கே ஒரு யானை சாணி. பாருங்க இங்கே பாருங்க யானை சாணி, இங்கே யானை சாணி. இந்த பக்கம்க்கா இங்கே நிறைய யானை சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 100 மீட்டர் தாண்டக்குள்ளேயே ஒரு 10 யானை சாணி பார்த்தேன். டிஃப்ரெண்ட் இடத்துல, ஏகப்பட்ட இடத்துல யானை சாணி இருக்குங்க. ட்ரெயினுங்கெல்லாம் திரும்பவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எந்த டைமிங்கில் எங்கே நிற்குது இன்னும் தெரியல. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வின்டர் மார்னிங் மாதிரி இருக்குது. வின்டரில் மார்னிங்கில் எப்படி இருக்கும் கிளைமேட், ஒரு மாதிரி ஒரு ஃபாகியாக ஒரு மிஸ்டியாக அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. இந்த இடம்லாம் நல்லாவே மிஸ்ட் ஆகிடுச்சுப்பா. நாளைக்கு காலையில் கிளைமேட்லாம் ஆசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் 1 கிலோமீட்டரில் நம்ம ஒரு ரைட் எடுக்கணும். மாவல்லம் 3 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு இருக்கு. புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். ஸோ இந்த ரோடு இன்னும் பயங்கரமாக இருக்கு. பெரிய பெரிய யூக்கலிப்டஸ் ட்ரீ, அதுக்குள்ளே ஒரு குட்டி ரோடு, ஒரு 20 அடி ரோடு, அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ரெசார்ட் லொக்கேஷன் ஒரு தரமான லொக்கேஷன் நினைக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் வெறும் 600 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஒரு குட்டி டைம் வாப்பாக காட்டுறேன். ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம ரெசார்ட்டோட ஏரியல் வியூ காட்டுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, நம்ம அப்படியே நம்ம vlog-ஐ கன்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப ஒரு ரிமோட் லொக்கேஷனில் தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ஸோ ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக எல்லா பேசிக் அமெனிட்டிஸுமே இருந்துச்சு. டாய்லெட்ரிஸ்லேருந்து டவல்லேருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பால்கனியும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வி ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ரெசார்ட் லாஸ்ட் ஈவினிங். ஸோ இந்த ரெசார்ட்டோட ஃபுட், அக்காமடேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, லொக்கேஷன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் ஒரு அரௌண்ட் ஒரு 11-11:30 PM மாதிரி சில அனிமல்ஸோட கால்ஸ் எங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ அதை கேட்டுட்டு நாங்கள் ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தப்போ we couldn't able to find any of them in the dark. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டை பற்றி ஒரு மினி வீலாக் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம சேனலை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த vlog-ஐ பார்த்துட்டு யாராச்சும் இந்த ரெசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசார்ட்டோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு செக் அவுட் அண்ட் லீவ். பாய் எவ்ரி ஒன், ஸ்டே டியூன்ட்.